visittemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றி ஒரு வலைதளம், அதாவது வெப்சைட் ஆகும். இன்னைக்கு இந்த visittemples.com மூலியமா நம்ம தமிழ்நாடு திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சேரன் மகாதேவி இந்த ஊர்ல இருக்கிற ஸ்ரீ ராமசுவாமி கோயில், இதை ராமர் கோயில்னு சொல்லலாம். இந்த கோயிலை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த ராமர் கோயிலுக்கு பிரத்யேகமா ராஜகோபுரம் எதுவும் கிடையாது. பல தூண்களை கொண்ட ஒரு மண்டபம் இருக்கு. இந்த மண்டபத்துக்குள்ள நம்ம போகும்போது ஒரு தூண்ல ஸ்ரீராமர், சீதை மற்றும் ஆஞ்சநேயரோட அந்த தூணோட கீழ்ப்பகுதியில விக்கிரகமா அமைச்சிருக்கா. இந்த தூணுக்கு எதிர்பக்கத்துல இருக்கிற தூண்ல லக்ஷ்மணனோட விக்கிரகத்தை பார்க்க முடியும். இதுக்கு அடுத்து கோவிலோட நெய்வேத்திய பீடம் இருக்கு. அதுக்கு அடுத்து ஒரு துவஜஸ்தம்பம் இருக்கு, ஒரு 4 கால் மண்டபத்துல. இந்த துவஜஸ்தம்பத்துல என்ன விசேஷம் அப்படின்னா, இது ஒரு 4 கால் மண்டபத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்னு. இதுக்கு மேற்கூரையும் இருக்கு. ஆனா துவஜஸ்தம்பத்தோட எப்படி அமைச்சிருக்கா அப்படின்னா, அந்த துவஜஸ்தம்பம் அந்த மேற்கூரையை தொலைச்சுண்டு, அதாவது வானோக்கி போற மாதிரி அமைச்சிருக்கா. பார்க்க ரொம்ப பிரமாதமா இருக்கு. துவஜஸ்தம்பத்துக்கு அடுத்த மாதிரி கருடாழ்வார் சன்னதி மேற்கு நோக்கி, அதாவது மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி அமைச்சிருக்கா. அதுக்கு அடுத்து இருக்கிற மண்டபம் யாழி விக்கிரகங்களை கொண்ட தூண்கள். இது அமைய பெற்ற மண்டபத்திலேயே வாகனங்கள்லாம் அடுக்கி வச்சிருக்கா. அதுக்கு அடுத்து மூலஸ்தானத்தை நோக்கி போனா தெற்கு நோக்கி ஒரு விஸ்வக்சேனரோட ஒரு விக்கிரகம், பக்கத்திலேயே 12 ஆழ்வார்கள் விக்கிரகம். 12 ஆழ்வார்கள்: பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், குலசேகர ஆழ்வார், நம்மாழ்வார், திருமணிசை ஆழ்வார், பெரியாழ்வார், மதுரகவி ஆழ்வார், தொண்டரடி பொடியாழ்வார், திருப்பான் ஆழ்வார் மற்றும் திருவங்கை ஆழ்வாரோட விக்கிரகங்களை வச்சிருக்கா. மூலஸ்தானத்தோட வாசல்ல கிழக்கு நோக்கிய 2 பெரிய துவாரபாலகர்கள் விக்கிரகம் இருக்கு. இடது துவாரபாலகர் விக்கிரகம் பக்கத்திலேயே சின்னதா ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரோட கிழக்கு நோக்கிய விக்கிரகமும், வலது துவாரபாலகர் விக்கிரகம் பக்கத்துல சின்னதா கிழக்கு நோக்கிய ஸ்ரீ கிருஷ்ணனோட விக்கிரகமும் பார்க்க முடியும். இந்த கோவிலோட விமானம் பிரசித்தி பெற்றது. பேரு அஷ்டாங்க விமானம், 3 அடுக்கு கொண்ட விமானமாகும். இதுல கோவிலோட பேரு ஸ்ரீ ராமசாமி கோயில் அப்படின்னு இருந்தாலும், தரைதளத்துல உள்ள மூலவர் ஸ்ரீ ஆதிநாராயண பெருமாள். ஸ்ரீ ஆதிநாராயண பெருமாள் தன்னோட மூலவர் சன்னதியில கிழக்கு நோக்கி நின்ற கோலத்துல ஸ்ரீதேவி பூதேவியோட காணப்படுறார். மூலவர் ஆதிநாராயண பெருமாளா இருந்தாலும் உற்சவமூர்த்தியான ஸ்ரீ ராமசாமி பேரால தான் இந்த கோவில் அழைக்கப்படுறது. உற்சவமூர்த்தி விக்கிரகங்களான ஸ்ரீ ராமசுவாமி, சீதை, லக்ஷ்மணர், ஆஞ்சநேய சுவாமி இவாளோட விக்கிரகங்களும் அதே மூலஸ்தானத்துள்ள வச்சிருக்கா. கோவிலோட தரைதள மூலஸ்தானத்திலிருந்து முதல் மாடியில இருக்கிற மூலஸ்தானத்துக்கு படிக்கட்டுகள் அமைச்சிருக்கா. முதல் மாடியில இருக்கிற மூலஸ்தானத்துல கிழக்கு நோக்கி ஸ்ரீ வீற்றிருந்த பெருமாளை பார்க்க முடியும். வீற்றிருந்த பெருமாள்னாலே அமர்ந்த கோலத்தில் தான் காணப்படுவார். இங்கேயும் அப்படிதான் இருக்கார். ஸ்ரீதேவி பூதேவியோட மூலவரோட சேர்த்து மார்கண்டேயர் மற்றும் பிருகு மகரிஷியோட விக்கிரகங்களை பார்க்க முடியும். இது பக்கத்துல இருக்கிற கதவு பக்கத்துல ஸ்ரீ கருடாழ்வார் மற்றும் ஸ்ரீ ஆஞ்சநேயரோட வர்ண விக்கிரகங்கள் சின்னதா வச்சிருக்கா. முதல் மாடியில இருக்கிற மூலஸ்தானத்திலிருந்து 2வது படி மூலஸ்தானத்துக்கு படிக்கட்டு அமைச்சிருக்கா. குறுகிய படிக்கட்டு, வயசானவாள்லாம் பார்த்துதான் சிரமப்பட்டு தான் போனோம். 2வது மாடி மூலஸ்தானத்துல கிழக்கு நோக்கி சயன கோலத்துல மூலவரான ஸ்ரீ திருப்பார் கடல்நாதன் காணப்படுறார். அவர் தலைக்கு மேல ஆதிசேஷனும் இருக்கார். திருப்பார் கடல்நாதன் மூலவரோட சேர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி காணப்படுற. அவளோட பிரம்மா அவரோட நாபி கமலத்திலேருந்து வர மாதிரி அமைச்சிருக்கா. பார்க்க பிரமாதமா இருக்கு. மூலஸ்தானத்து உள்ளே பிருகு மகரிஷி, மார்கண்டேயரோட விக்கிரகங்களையும் அமைச்சிருக்கா. கோவிலோட 2வது மாடியிலேருந்து பார்த்தா கோவிலுக்கு வெளியில அமைஞ்சிருக்கிற கோவிலோட புஷ்கரணியை தாராளமா பார்க்கலாம். கோவிலோட வெளிப்பிரகாரம் வெளிச்சுற்றுல ஸ்ரீ வேதநாராயண பெருமாளுக்கு கிழக்கு நோக்கிய ஒரு சன்னதி இருக்கு. இந்த கிழக்கு நோக்கிய சன்னதியில ஸ்ரீ வேதநாராயண பெருமாள் நின்ற கோலத்துல ஸ்ரீதேவி பூதேவியோட காணப்படுறார். அவர் சன்னதியை பார்த்த மாதிரி ஒரு கருடாழ்வார் விக்கிரகத்தை அமைச்சிருக்கா. இந்த கிழக்கு நோக்கிய வேதநாராயண பெருமாள் சன்னதியிலேருந்து நம்ம பிரதட்சணமா வலம் வந்தா அங்க மேலும் ஒரு கிழக்கு நோக்கிய சப்த மாதாக்கள், அதாவது சப்த கன்னிகைகள், அவளோட விக்கிரகங்களை ஒரே கல்லா அமைச்சிருக்கா. இந்த சப்தமாதா விக்கிரகங்களை நோக்கி ஒரு சின்ன நைவேத்திய பீடத்தையும் பார்க்க முடியும். கோவிலோட வெளிப்பிரகாரத்துல ஒரு தெற்கு நோக்கிய சன்னதி இருக்கு. இந்த தெற்கு நோக்கிய சன்னதியில ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி நின்ற கோலத்துல காணப்படுறார். பக்கத்திலேயே ஒரு கதையும் வச்சுட்டு இருக்கார். உள்ளூர் பக்தர்கள் இந்த கோயிலுக்கு வந்தா இந்த ஆஞ்சநேய சுவாமி சன்னதிக்கு வராம போகவே மாட்டா. அதே மாதிரி ஏதாவது முக்கிய விசேஷங்கள் வீட்டுல இருக்கு அப்படின்னா இந்த ஆஞ்சநேயரை வழிபட்டு தான் அது மாதிரி சுபகாரியங்களே ஆரம்பிக்கிறது வழக்கம். ஆஞ்சநேயரோட சன்னதி பக்கத்திலே சின்னதா ஒரு விநாயகர் விக்கிரகத்தை அமைச்சிருக்கா. அந்த விநாயகர் விக்கிரகம் பக்கத்திலே சின்னதா ஒரு சிவலிங்கமும் இருக்கு. சிவலிங்கம் பக்கத்துல நாகதேவதையோட விக்கிரகத்தை அமைச்சிருக்கா. கோவிலுக்குள்ளேயே கோவிலுக்கான மடப்பள்ளி இருக்கு. இந்த கோவில் பார்க்க பிரமாதமா இருக்கு. ஆனா கோவிலை சுத்தி இருக்கிற இடத்துல விஸ்தீரணமா இடம் காணப்பட்டாலும் அங்க நிறைய புல்லு செடியெல்லாம் நிறைய வளர்ந்துருக்கு.
இது வந்து இந்த உழவார பணி குழுக்கள் யாராவது வந்து ஆர்வம் காட்டினா, இந்த இடத்தையும் சுத்தம் பண்ணி கோயில் பிரமாதமா இருக்கும் பார்க்கறதுக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன், கோவிலோட 2வது மாடி மூலஸ்தானத்துக்கு வெளியிலேருந்து கோவிலோட அந்த புஷ்கரணிய பார்க்கலான்னு. இந்த கோவில் புஷ்கரணி கோவிலுக்கு வெளிப்பக்கமா அமைஞ்சிருக்கு. ரொம்ப பெரிய புஷ்கரணி, சுத்தமா இருக்கு பார்க்கறதுக்கு. இந்த கோயில பத்திய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா, www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்க்கு போயிட்டு இந்த கோயில பத்திய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில வந்து படிக்கலாம். இல்ல பிற பாஷைகள்ல வேணும்னா, அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்கு. அப்படியே மொழிபெயர்த்து அவா பாஷைக்கு தகுந்த மாரி படிச்சுக்கலாம் அத. இதுவரை இந்த காணொளியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு விசிட் டெம்பிள்ஸ்.com சார்பா ராகவாச்சாரியின் நன்றிகள்.